இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8ல இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல அவரோட அப்பாக்காக கட்டின அந்த பாலத்தை அவர்கிட்ட காட்டினதும் அவரோட அப்பா தாமஸ் அந்த பாலத்தை பார்த்துட்டு ப்ரூஸ் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ப்ரூஸை பாராட்டிட்டு ப்ரூஸ் கிட்ட இந்த பாலத்தை எந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாலத்தை கட்டுன அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ் பறவைகள்ல இருக்கிற உயிரினங்கள்ல மற்ற உயிரினங்களை விட வவ்வால்கள் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வவ்வால்கள் அதிகப்படியா ஈக்குலேஷன் இருக்கிற இடத்துல தான் வாழ ஆரம்பிக்கும். அதாவது எதிரொலி அதிகமா இருக்கிற இடத்துல இருட்டிலையும் தான் வாழ ஆரம்பிக்கும். இதனால இந்த வவ்வால்கள் மற்ற உயிரினங்களை விட தாக்குதலுக்கு குறைவாகி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் வவ்வால்களை எக்ஸாம்ல வச்சு அவர் கட்டின பாலத்தை பத்தி தாமஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரூஸ் சொல்றதை கேட்டது இந்த பக்கம் தாமஸ், ப்ரூஸ் நீ சொல்றதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ உருவாக்கி இருக்க இந்த பாலம் எவ்வளவு எடையை தாங்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தாமஸ் கேட்க, அதுக்கு ப்ரூஸ் ஏகப்பட்ட சின்ன சின்ன கற்கள்லாம் எடுத்து அவர் உருவாக்கின அந்த பாலத்து மேல ஒரு கல்லா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, நீங்க நினைச்சதை விட நான் கட்டின பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் எத்தனை கல்லு வச்சிருந்த பாலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் அவர் உருவாக்கின அந்த பாலத்து மேல ஏகப்பட்ட கல்லை வச்சுட்டு தாமஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு தாமஸ் அவர்கிட்ட, ப்ரூஸ் நான் உங்ககிட்ட என் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும். ப்ரூஸ் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது உன்னோட தாத்தா இருக்காருல என்னோட அப்பா, நான் உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது அவர் பஸ்ஸோட டிரைவரா இருந்தாரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னோட அப்பா என்ன வெளில அழைச்சிட்டு போவாரு. நாங்க அதிகமா கப்பலுக்கு தான் சுத்தி பார்க்க போவோம். அங்க ஒருத்தர் வாழைப்பழத்துல சாக்லேட் தடவி வித்துட்டு இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாங்க எப்ப அங்க போனாலும் என்னோட அப்பாவை அதை வாங்கி தர சொல்லி நான் அவர்கிட்ட கேட்பேன். அது மாதிரி நாங்க ஒரு நாள் நானும் என்னோட அப்பாவும் போகும்போது திடீர்னு என்னோட அப்பா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. நான் மயங்கி தான் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை எழுப்புனேன். அவரை பார்த்து கத்துனேன். ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாங்க அவர் மயங்கி கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்பதான் எனக்கு அவருக்கு மேசிவ் கொரோனரி இருக்கிறதே எனக்கு தெரியும். அதாவது அவருக்கு ஹார்ட்ல அட்டாக் இருக்கிறதே அவர் இறந்துட்ட அப்புறம் தான் எனக்கே தெரியும். நான் ஒருவேளை அப்போ டாக்டரா இருந்திருந்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே நான் அவரை காப்பாத்திருப்பேன். அந்த குற்ற உணர்ச்சி என்னை இப்ப வரைக்கும் துரத்திட்டு தான் இருக்கு. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால கடைசி வரைக்கும் ஒரு டாக்டர் ஆகவே முடியல. ஆனா நான் வேற ஏதாவது வழியில டாக்டர் ஆயிருந்தா கூட அவர் இப்ப நம்ம கூட இருந்தாலும் இருந்திருப்பாரு. சரி விடு ப்ரூஸ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நைட்டு டின்னருக்கு சமைக்க உங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரூஸ் அவர் கையில வச்சிருந்த கல்லை பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்மளோட அப்பாக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ப்ரூஸ், மிஸ்டர் ப்ரூஸ், கோர்ட்டோட டயத்தை வீணடிக்காதீங்க ப்ரூஸ். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல நின்னுட்டு இருக்க ப்ரூஸ் கிட்ட அந்த கோர்ட்டோட ஜட்ஜி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ப்ரூஸ், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். அன்னைக்கு காலையில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஜூக்கு போயிருந்தேன். அங்க என்னோட அப்பாவும் என் கூட தான் வந்திருந்தாரு. நாங்க எல்லாரும் ஒட்டகச்சிவிங்கியோட நாக்கு நீளமாவும் கருப்பாவும் இருந்ததை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ நான் என்னோட அப்பாவை திரும்பி பார்த்தேன். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவனும் சிரிச்சுட்டு என்ன நினைச்சு பெருமைப்பட்டு இருந்தாரு. அதை விட்டு வெளியே வர எனக்கு பிடிக்கல. அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ப்ரூஸ் கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு அவர் பைக்ல போன ஒரு இன்சிடென்ட் பத்தி நினைச்சு பாக்குறாரு. நான் இன்னும் தப்பான பாதையில தான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பா. நான் கவலைப்படுறது எல்லாம் மக்களை பத்தி இல்ல, காத்தம் சிட்டில இருக்க பாலத்தை பத்தி தான். மக்கள் எல்லாரும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா இயற்கை அந்த இடத்துல பேரழிவை உருவாக்குது. மக்கள் புண்படுத்தப்படுறாங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு கவலைப்படாம மக்கள் எல்லாரும் அவங்களோட தினசரி வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க. சில பேர் அவங்கள தாழ்த்தி பார்க்கறவங்க மேல கோவப்படுறாங்க. இன்னும் சில பேர் மத்தவங்களுக்கு பயந்து மத்த எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் ப்ரூஸ் காத்தம் சிட்டியை பத்தி நினைச்சிட்டு அதை பத்தி சொல்லிட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுனால கோர்ட்ல நின்னுட்டு அவர் முன்னாடி கைது பண்ணி கையில கை விலங்கோட இருக்கிற அவரோட அப்பா தாமஸ் வேனை பார்த்து, ப்ரூஸ் நான் உன்னை அட்டியோட வெறுக்கிறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ப்ரூஸ் கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் அவரோட அப்பா தாமஸ் வேனை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறமா ப்ரூஸ் அவரோட அந்த வழி போகிறதுக்காக ஜிம்முக்கு போய் முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா ஒரு கோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு புது சக்தி வாய்ந்த பேட்மேன் சூட்டை உருவாக்குறாரு. அந்த சூட்ல ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால நம்ம பேட்மேன் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு பேட்மேனா மாற ஆரம்பிச்சாரு. கடைசியா ப்ரூஸ் அவரோட சூட்ல அவரோட நெஞ்சு பகுதியில இருக்கிற அவரோட பேட் சிக்னலை எடுத்துட்டு கத்தியோட பிளேட வைக்கிறாரு. ஒரு வழியா ப்ரூஸ் பேட்மேன்ல இருந்து அப்சல்யூட் பேட்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பேட்மேன் அவரோட அப்சல்யூட் பேட்மேன் சூட்டை போட்டுட்டு காத்தமோட உயரமான பில்டிங்ல இருந்துட்டு காத்தம பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பேட்மேன் பின்னாடி வந்த 2 போலீஸ் ஹெலிகாப்டர் பேட்மேனை பார்த்து, உன்னோட 2 கையையும் முதுகுக்கு பின்னாடி வச்சு எங்க கிட்ட சரண்டர் ஆகிரு அப்படின்னு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த போலீஸ் ஆபீசர் பேட்மேனை பார்த்து கையில மைக் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அங்க இருந்து நம்ம அப்சல்யூட் பேட்மேன் அவங்க கண்ணு முன்னாடியே அங்க இருந்து பறந்து போய் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதோட அந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8 முடியுது. அடுத்த இஷ்யூ இன்னுமே ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனது பேட்மேன் சீரிஸ் இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரி அடுத்த என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.